கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வாங்கக்கா, வாமா. ஏன்னா உங்கள் குழந்தைங்க தான் படிக்குது, என் குழந்தை இல்லை. வேறதை பாரு, பொண்ணு பார்க்குற மாதிரி வாயன் டப்புன்னு வந்து உட்காரேன் வேகமாக தான். பின்னாடியே ஒரு பஸ்ஸு ஹைவேஸ் பேச போகிறதுனால வாட்டர் பாட்டில் உனக்கு 2 வா, நல்லா இருக்கும் வா. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ தான் வராங்க. நான் பார்க்குறேன், சில பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். என்ன சேர்மன் என்ன, ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ பொருட்காட்சிக்கு போகிற மாதிரி கை நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு குடும்பமாக வந்து உட்காந்துருக்கு. எங்கள் ஐயா சிரிக்கிறார். இந்த ஆனுவல் டேக்கு வர பேரண்ட்ஸுக்கு என்ன கவலை அப்படின்னா, எப்படியும் 4 மணி நேரம் ஆகும், பசிக்கும். குழந்தைக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பசியே தெரியாது, டைமே தெரியாது, கவலையே கிடையாது. பேரண்ட்ஸ் தான் டைம் ஆயிடுச்சு வா, டைம் ஆயிடுச்சு வா, ஆமாம் 5 நிமிஷம். இவங்களுக்கு தான் சீரியல் பார்க்கணும், ஏகப்பட்ட கவலை இருக்குது. அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு இங்கே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க வேறு. அதனால் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறதுனால எல்லோரும் நான் பார்க்குறேன், எல்லாம் அப்படியே ஒரு அக்கா ஷேர் ஹோட்டலில் வந்து இறங்குது பொறுமையாக. அதுதான் இந்த ஸ்கூலுக்கு சேர்மேன் மாதிரி. இங்கே நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், கான்வெகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் இப்போ குழந்தைய தூக்கிட்டு இப்போ கிளம்புறாப்புல. அதான் ஆண்கள் வேலை இதுதான். வீட்டில் அக்கா சும்மா ஹாப்பியாக உட்காந்துருக்குமே, ஆம்பளைங்களை அமுச்சு விட்றது, குழந்தை அழுது தூக்கிட்டு போய்ட்டு வாங்கன்னு. அவர் தூக்கிட்டு போய் அழுகி நிப்பாட்டி வரதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். மறுபடியும் இதுங்களெல்லாம் இழுத்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போவார். என்ன வாழ்க்கை ஆம்பளைங்க வாழ்க்கை. ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கமாக வந்து ஒரு கல்வி ஆண்டில் ஒரு 50லிருந்து 100 கல்வி நிறுவனங்களுக்கு மிக சாதாரணமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. ரொம்ப சாதாரணமாக ஒரு 100 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாவது போயிடுவேன். கல்லூரி, பள்ளி அப்படின்னு வேறு மாதிரி தேர்வு சார்ந்து, இல்லை இந்த மாதிரி ஆண்டு விழாவுக்கு, இல்லைன்னா கலை நிகழ்ச்சிக்கு, இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு, இப்படி பலதரப்பட்ட வாய்ப்பில் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. ஆனால் இந்த பள்ளிக்கு வந்தோன்னே முதல் முறையாக வந்து எல்லோரும் இங்கே சொன்னது, நம்ம சேர்மேன் சார் உட்பட, டைரக்டர் மேடம் உட்பட அத்தனை பேர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் குழந்தைங்களை வந்து மார்க் எடுக்கிறதுக்காக இங்கே நாங்கள் ட்ரெயின் பண்ணவே இல்லைன்னு. நாங்கள் இந்த பள்ளி நடத்துகிற அத்தனை பேர் காலை தொட்டு கும்பிட கடமைப்பட்டிருக்கேன். இதை யோசித்து இங்கே சேர்த்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தா நாமெல்லாம் படித்ததெல்லாம் நினச்சா நமக்கு அவமானமாக இருக்கும். நாம் என்னவோ ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து 12th முடிக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் மார்க்காகவும் கோல்டு மெடலாக வாங்கின மாதிரியே குழந்தைங்க கிட்ட பில்டப் பண்ணுறது. அவன் நினச்சிக்குவேன், அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா வாத்தியார் இருந்துருச்சு நிற்பார், அந்தளவுக்கு படிப்பாங்க போல இருக்குன்னு. நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்கூலுக்கு பாதி நாள் நாம் போனதே இல்லைன்னு. நாம் பண்ண அக்கிரமத்தில் 10% கூட நம்ம பையன் பண்ணுறதில்லை. அதான் உண்மை. கரெக்டாக இல்லையா? உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அதை உண்மையிலே நாம் ஏற்றுக்கணும். நாம் 10 வார்த்தை சொன்னால் 2 வார்த்தையாவது கேட்குறான். நம்ம அப்பா அம்மா 10 வார்த்தை சொன்னால் 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டோம். அக்னி நட்சத்திர வெயிலாக இருக்கடா வாடான்னா வரமாட்டோம், போகவே மாட்டோம். இன்றைக்கி இருக்கிற பசங்கிட்ட சொல்லுங்கள், வர்றையா இல்லையா அப்படிங்கிறது. அடி தொண்டையிலேருந்து அப்படியே இதே வேலை எங்கள் அப்பா. அப்புறம் பாப்பா மச்சான் ஈவினிங்லாம் இருந்தாலும் கத்தினே இருப்பார்னு வந்துடுவான். கல்வி முறை என்பது ரொம்ப அழகாக வந்து ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். ஒரு கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, தகவல்களை சேகரிக்கிற இடமா கல்வி இருக்கக்கூடாதான். தகவல்களை சேகரிக்கிற இடமா கல்வி இருக்கக்கூடாதான். புதிய புதிய சிந்தனைகளை உருவாக்குகிற இடத்திற்கு பெயர் தான் கல்வினார். அருமையான வாக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்சது.
அதைப்படி இதைப்படி, அந்த மெசேஜ் எடுத்துக்கோ, இந்த மெசேஜ் எடுத்துக்கோ. அது பேர் எஜுகேஷன் கிடையாது, அதன் பெயர் கல்வி கிடையாது. எது கல்வி? உங்கள் பையன் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறானா அதற்கு பெயர் தான் கல்வி. இந்த குழந்தைங்களாம் அதுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓ இப்போ தான் உற்சாகமாக ஆரம்பிக்கிறான், எப்போ முடிப்பான்னு தெரியல. எல்லாம் வாத்து கோழி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, பார்த்து மேடம் முட்டை வந்துட போகுது. நிறைய பேர் நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் இந்த பெற்றோர்களை நினச்சா எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் இவ்வளோ காமெடி எடுக்கிறீங்க, எங்கேருந்து உங்களுக்கு இவ்வளோ செய்தி கிடைக்குது, எங்கேருந்து இவ்வளோ காமெடி எடுக்கிறீங்க, இவ்வளோ வருஷம் பேசுகிறீங்க சேனலில், ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களை பார்த்தா போதும். குழந்தை ஓடி போய் கீழே விழுந்திருப்பான், வேகமாக ஓடி கீழே விழுந்திருப்பான், கை காலெலாம் சிராச்சு ரத்தம் வந்து அழுதுகிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? ஒரு அப்பாவா அம்மாவா, அது நாம் பெற்றது, அது நம்ம ஆதார் கார்டு, அது நம்ம ரேஷன் கார்டில் இருக்கிறது நினச்சா நாம் என்ன சொல்லணும்? என்னடா சொல்லும், பார்த்து போகணுண்டா, அழக்கூடாது, ஓடனா விழுகிறது சகஜம்தான், இதுக்கு எதுக்கு அழற, பரவாயில்ல சரியாயிரும்டா, அப்பாலாம் இதுக்கு மேலே விழுந்திருக்கேன், அம்மாலாம் இதுக்கு மேலே, அப்படி சொல்லணும்ல. அவனே அழுதுகிட்டு இருக்கான். அவனை போய் முதுகில் 4 பலார்னு வச்சு ஓடாத ஓடாத ஓடாதன்னு சொன்னேன், கேட்டியா? அப்படின்னா அவன் விழுந்ததுக்கு அழலை, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட போறாருன்னு நினச்சி அழுகுறான். எதுக்கியா இவ்வளோ டென்ஷன் ஆறாரு இந்த மனுஷன் நினச்சி அழுகுறான். இந்த பேரண்ட் நீங்கள் நினச்சிருக்கீங்களே, நம்ம குழந்தைங்க முன்னாடி நம்மளாம் ஹீரோயின் நீங்கள் நினச்சிருக்கீங்களே, உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா அப்பா மாதிரி உலகத்திலே பெஸ்ட்டு காமெடியன் யாரும் இல்லைன்னு. அந்த அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு இது உண்டு, நான் உட்பட. ஒரு மிரட்டினா அப்படியே மிரட்டினா குழந்தை அமைதியாக இருந்தால் நான் சொன்னால் தான் என் குழந்தை கேட்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கும். அவன் நினச்சிக்குவான், இல்லைன்னா கத்தினே இருப்பான். தேவையில்லாமல் ஏன் அமைதியாக போயிடுவோமே, அப்புறம் அது போயிடும், அப்புறம் நம்ம வேலையை பண்ணுவோன்னு நாம் நினச்சிக்கிறோம். அப்படியே ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு இமேஜ்னு, அவன் நம்மளை சார்லி சாப்ளின் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான், நமக்கு தான் தெரியும். பி கேர்ஃபுல் அப்படிமா. நான் என்ன சொன்னேன், வடிவேல் சார் படத்தில் வர மாதிரி இந்த 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 குழந்தைகளுடைய உலகமே ஒரு வித்தியாசமானதுங்க. எனக்கு குழந்தைங்களுக்குலாம் அந்த இது கொடுக்குறப்ப எனக்கு விஜய் டிவியில் தான் காஸ்டியூம் சேஞ்ச் இருக்குன்னு நினச்சேன், எங்கேயுமே இருந்துச்சு. அக்கா சொன்னாங்க, தம்பி வாப்பா, என்னக்கா இந்த கிராஜுவேஷன் கொடுக்கணும், ஓகேக்கா ட்ரெஸ்ஸு போடணும்ல. நாங்கள் அங்கே உடனே 4 பேர் சருன்னு கையை விட்டு முடிச்சு போட்டு போங்கங்கிறார், என்ன ஒரு குழந்தை மாதிரி. நான் வந்து கொடுத்துவிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும், இந்த குழந்தைங்கள அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் ஒன்று சொல்லவா, குழந்தைகள் உலகம்ங்கிறது ரொம்ப அழகானதுங்க. அந்த உலகத்துக்குள்ளே இந்த நடைமுறை வியாபார உலகத்தினுடைய வக்கரமான எண்ணங்களை திணித்து குழந்தைகள் என்கிற கவிதைகளை கிழித்து விடாதீர்கள் பெற்றோர்களே. இதுதான் என்னுடைய அன்பான ஒரே வேண்டுகோள். எல்லா குழந்தைங்களும் ஐஏஎஸ் ஆனா, எல்லா குழந்தைங்களும் ஐபிஎஸ் ஆனா, எல்லா குழந்தைங்களும் டாக்டர் ஆனா, எல்லா குழந்தைங்களும் இன்ஜினியர் ஆனா, எவன் தான் நார்மலாக இருக்கிறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாமக்கல் முழுக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ், யாராவது யாருக்காவது மரியாதை தருவாங்களா? நாம கலெக்டர், பக்கத்து வீட்டில் கலெக்டர், எதிர்த்து வீட்டில் கலெக்டர், பின்னாடி கலெக்டர், முன்னாடி கலெக்டர், ஜெயிலில் கலெக்டர், சந்தில் கலெக்டர், எவனாவது இவனுக்கு அதை வணக்கம் சொல்லுவானா? கரெக்டா? நீங்கள் கலெக்டர், நீங்கள் கலெக்டர், நீங்கள் கலெக்டர், நீங்கள் கலெக்டர், எப்படி இருக்கும் கேட்க? கரெக்டா? இந்த சமுதாயத்தினுடைய அமைப்பே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தின்படி நடக்கிறதா இந்த சமுதாயத்தினுடைய மதிப்பே. கரெக்டா? சராசரியாக இளநீ வெற்ற ஒருத்தர் இந்த சமுதாயத்துக்கு தேவை, சராசரியாக வந்து கைதிகளுக்கு தண்டனை தருகிற நீதிபதியும் தேவை. ஓகேவா? வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாராம், எந்த வேலையை செஞ்சாலும் அதை அனுபவித்து செய்யணும். ஒரு ஓவியன் போல், ஒரு சிற்பி போல் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அனுபவித்து செய்யணும்னு. நான் எப்பயுமே நான் என்னோடய லைஃப்பில் பார்க்குறேன், இந்த ஃபஸ்ட் மார்க் எடுத்த அத்தனை பயிலுமே நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. உண்மையாக தான் சொல்கிறேன் சார். நல்லா இருந்ததான்னா நடுவீதிக்கு வந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவர் நல்லா தான் இருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க, சூப்பராக இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். டாப் ரேங்க், டாப் ரேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாருங்கள், ஏதோ ஒன்று இருக்குது. நான் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன்,
அவன் படிக்கவும் செய்வான், விளையாடவும் செய்வான், சந்தோஷமாகவும் இருப்பான், குறும்பும் செய்வான், வாத்தியார்ட்ட அடியும் வாங்குவான், வாத்தியார்ட்ட பாராட்டும் வாங்குவான். அந்த பசங்களை பாருங்க, இந்த சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய தலைவனாக கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் உண்டு. நாம பண்ற தப்பு என்னன்னா, நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா சொல்லித்தர டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், அதை விட இவன் முதல்ல நல்ல மனிதனா இந்த சமுதாயத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா மேடையிலையும், இப்போ கடந்த ஒரு 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் குற்றங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப தாறுமாறு அதிகமாக இருக்குது. பேப்பரை திறந்தால் வெறும் குற்றங்கள் மட்டும்தான் இருக்குது. நல்ல செய்தி அப்படிங்கிறது ரொம்ப காண கிடைக்காத ஒரு விஷயமா இப்போ அமேசான் காட்டில் கிடைக்கிற அரிய மூலிகை மாதிரி ஆயிடுச்சு நியூஸ் பேப்பரில் நல்ல செய்திங்கிறது. ஏன்? ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்ல முடியும், என்றைக்கு ஆசிரியர்கள் கைகளிலிருந்து கண்டிப்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கே இந்த சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் சீர்குலைந்து போய்விட்டது. வாத்தியார்னா டீச்சர்னா பயம் இருக்கணும். இப்போ வாத்தியாருக்கும் டீச்சருக்கும் தான் பயமே இருக்கு. ஏதாவது குழந்தை போய் வீட்டில் சொல்லிருச்சு, டீச்சர் அடித்தாங்க, சார் அடித்தாங்கன்னு அத்தனை பேர் ஒரு மினி பஸ்ஸில் கிளம்பி வந்துடுறது ஸ்கூலுக்கு. என் குழந்தை என்ன பண்ணுச்சு, ஏதா அடிச்சிங்க, தான் மேடம் சொன்னாங்க, ரொம்ப அழகாக பேசுனாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம உஷா நடராஜன் அம்மா வந்து அகாடமிக் டைரக்டர் அம்மா என்னை பாராட்டினாங்களா இல்லை உட்கார வச்சு கலாச்சாங்களானே தெரியல கடைசி வரைக்கும். எனக்கு அவரை பற்றி தெரியாது, பட் அவர் நல்லவர். இது எப்படி நான் எடுத்துக்கிறது? எனக்கு அவரை பற்றி தெரியாது, பட் அவர் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் என் பேரை சொல்கிறான். பலார் நிறையிறது, அப்புறம் தடையை கொடுத்துட்றது. மேடம் இந்த பேட் ஹேபிட் இனிமேல் விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். ஆனால் அவ்வளோ அழகாக பேசுனீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த நம்மளுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது, குழந்தைகள் குறித்த பெற்றோர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை எல்லாமே, சில பேர்லாம் பார்ப்பேன், சில பெற்றோர்கள்லாம் பார்ப்பேன், ஒவ்வொரு எக்ஸாம் ரிசல்ட் வந்தோடனே மார்க்கை வச்சுக்கிறது கையில். பெரிய அப்படியே இவர் தான் இந்தியாவின் நிதித்துறை அமைச்சர் மாதிரி. குவார்டர்லி எக்ஸாமில் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ, இந்த சப்ஜெக்டில் 90 வாங்கின நீ ஏன் ஆஃப் ஏர்லியில் அதே சப்ஜெக்டில் 80 வாங்கியிருக்க? பையன் பொண்ணு இப்படி 80 மார்க்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்ததே கிடையாது. நீங்கள் கரெக்டா மேடம்? நீங்கள் படிக்கிறப்பெல்லாம் டைரக்டர் நீங்கள் சொல்லுங்கம்மா, 400க்கு மேலே அவுட் ஆஃப் 500 10th ஸ்கோர் பண்ணால் அவெல்லாம் தெய்வம் மாதிரி பார்ப்பானுங்க அந்த ஊரில். 402 மார்க்கான், 500க்கு 402 அப்படி இருக்கும். இப்போ 500க்கு 497 மார்க்கு 97 பேர் எடுக்கிறான். 500க்கு 496 மார்க்கு 596 பேர் எடுக்கிறான். என்ன படிக்கிறேன்? எனக்கெல்லாம் ஆச்சரியமா, அன்றைக்கி 12th ரிசல்ட்டில் பார்க்குறேன், ஒருத்தர் 4 சென்டம் 4 சப்ஜெக்டில். எனக்கெல்லாம் உண்மையிலே அவனை பார்த்து கட்டிப்பிடிச்சு அழுவணுன்னு இருந்துச்சு. இவெல்லாம் படிக்கிறத தவிர வரைக்கும் என்ன கக்கூஸ் போனான கூட தெரியல எனக்கெல்லாம். என்னையா இப்படியா மார்க் எடுக்கிறது? ஏன்னா ப்ரெஷர் பாயிண்ட் 1 போயிடும், பாயிண்ட் 2 போயிடும். உனக்கு இது கிடைக்காது, அது கிடைக்காது, நீ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, மாறி மாறி. ஏங்க ஒரு குழந்தை சார், சேர்மன் சார் ஒரு விஷயம் சொன்னால் யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல, உங்கள் அனுமதியோடு சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லார் அனுமதியோடையும் சொல்கிறேன். குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கான். புரிஞ்ச 5 பேர் மட்டும் மறைமுகமாக சிரிக்கிறாங்க. அதுவும் நான் பார்க்குறேன், இந்த ஐஏஎஸ் ஐபி குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட இவ்வளோ டென்ஷனாக இருந்ததில்லை அவங்க அப்பா அம்மா கூட. இந்த ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பண்ணுற அலட்டல் இருக்கே, உலகத்திலேயே இவங்க தான் அம்மா அப்பா மாதிரியும், மற்றவங்களாம் ஏதோ அனாதை குழந்தையா ரோட்டில் நேர்ந்து விட்ட மாதிரி நினச்சிக்கிறது. காலையில் சில அம்மாக்கள் போடுற சீன்லாம் பார்க்கணும். என்ன நீங்கள் என்ன வீட்டில் நடந்துடக்கூடாது குழந்தைங்களுக்கெல்லாம், பிறப்ப வேணா அது எட்டி வச்சுட்டு அந்த அம்மா போயிட்டே இருக்கும். போங்க ஓரமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? 7:30 மணிக்கு வேன் வந்துடும், ஹார்ன் அடிச்சிடுவான்.
வேன் வந்தால் ஆரன் தான் அடிப்பாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க? இது வேணாண்ணே, வேணாம் தம்பி, இந்த காற்று வரும், பரவாயில்ல பரவாயில்ல சொல்ல, தேங்க்யூ. ஏன்னா இது ஜுன்னு வந்துகிட்டே இருக்கும். வேன் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். அவன் முழிச்சானா முழிக்கலையானே தெரியாது. கட்டிலேருந்து காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கக்கூச்சில் கூட்டு போய் நிறுத்தி அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே அவன் எந்த உலகத்தில் இருக்கான்னு அவனுக்கே தெரியல. காலையில் டாய்லெட் போனோமா போகலையா, சாப்பிட்டோமா சாப்பிட்லையா, நாம தான் கண்ணு முழிச்சோமா முழிக்கலையா. அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா, நைட்டு தூங்குறப்ப அவனாக இருக்கான், டக்குன்னு முழிச்சு பார்க்குறப்ப ஸ்கூலில் யூனிஃபார்மோடு இருக்கான். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏதோ ஆண்டவன் ஒரு மேஜிக் பண்ணுறாப்புல. நைட்டு வீட்டில் அம்மா அப்பா நல்லா கட்டி பிடிச்சி தூங்க வைக்கிறாங்க, இல்லை நேற்று அடித்து அள வச்சு தூங்க வச்சாங்க, டக்குன்னு முழிச்சு பார்த்தா காலையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்குதுங்க, எல்கேஜி யூகேஜி கூட. எப்படி எனக்கும் தெரியல, எனக்கும் அதே தாண்டி. இங்கே பாரு, எங்கள் அம்மாவுக்கு சோம்பேறித்தனம், இன்றைக்கி நூடுல்ஸ். நல்லா கண்டுபிடிச்சாங்க நூடுல்ஸ். அந்த அம்மாக்களுக்கெல்லாம் சரியான ஆளுங்க. நம்ம யாருன்னா இங்கே இருக்கிற தாய்மார்கள் தான். நம்ம ஊரில் என் பொண்ணுக்கு நூடுல்ஸ் தான், என் பையன் நூடுல்ஸ் தான் பிடிக்கும். அதுதான் சமைக்க உங்களுக்கு ஈஸி. அவனுக்கு செஞ்சு கொடுத்தா எல்லாம் பிடிக்கும், செஞ்சே கொடுக்கறது இல்லையே. என்னன்னு ஏதாவது அறிமுகப்படுத்துறா தானே தெரியும். அன்றைக்கி என் பொண்ணு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. யூகேஜி படிக்கிறப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தி வீட்டுக்கு வந்திருந்தா. என் பொண்டாட்டி பெருசாக ஒன்றும் செய்யலை, சுண்டல் கொடுத்தானே, கொண்டக்கடலை சுண்டல். அதை சாப்பிட்டுவிட்டு என் பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லுது, அந்த குழந்தை சொல்லுது, இட்ஸ் வெரி யம்மி. எப்படி உங்கள் அம்மாவால் மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுது? எது? சுண்டலை. அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா இந்த மாதிரி உங்களுக்கு சமைக்க தெரியுமாம்மா? இட்ஸ் வெரி யம்மிம்மா. இனிமேல் எனக்கு நூடுல்ஸ் கொடுத்து விடாதீங்கம்மா ப்ளீஸ், இது கொடுத்து விடுங்கம்மா. அந்த அம்மா திரு முடிக்குது. வைக்கிறது, போடுறது, பொடியை கொட்டுறது, கிளறது, நூல் நூலாக இழுத்துன்னு இருக்கிறது அது வாயில். சார் நான் ஒன்று சொல்லவா, நம் மீது இருக்கிற அத்துணை தவறுகளுக்கும் பதிலாக நாம் நம் குழந்தைகளை தேடுகிறோம். அதுதான் இங்கே இருக்கிற தப்பே. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒத்துக்குங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த பாட்டி பழைய ஸ்டைலில் கசாயம் வச்சு கொடுக்கும். நமக்கெல்லாம் தானே கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் பேரண்ட்டுக்கு அது செட் ஆகாது. மாமியாட்டு இருந்தால் பொண்டாட்டி போய் புருஷன்ட்டு சொல்லும், இனிமேல் உங்கள் அம்மாவை கஷாயம்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் நான் கொடுப்பேன். ஏன்? அப்போ தான் இந்த டாக்டர் சம்பாதிக்க முடியும், டானிக் விற்கிறவன் சம்பாதிக்க முடியும், நம்ம குடும்பம் நாசமாக போகும். கஷாயம் வச்சு கொடுத்தா யாருக்கும் எந்த செலவும் இல்லை, எவனும் உருப்பட மாட்டான், நாமளும் உருப்பட முடியாது. இந்த அம்மாவுக்குன்னு ஒரு லாஜிக் தனியாக இருக்கும். சார் ஒரு விஷயம் சொல்லவா சார்? ஒருவேளை இங்கே இருக்கிற இளம் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் தாயும் தந்தையும் அல்லது உங்கள் மாமனாரும் மாமியாரும் தருகிற உணவு, தருகிற மருந்து தவறாகவே இருந்தாலும் கூட அவர்கள் தரட்டும், குழந்தைகள் சாப்பிடட்டும், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஏன்? தாத்தா பாட்டியை விட ஒரு சிறந்த மருந்து இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, போன ஜென்ரேஷனை ஈஸியாக குறை சொல்லிடுறது. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்போ நீ எப்படி பிறந்த, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டானீங்க? அவங்க என்ன சில பேர் சொல்கிறது, என்னங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோனு ஸ்மார்ட், எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதுங்க, அவருக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றுமே இல்லாத மக்கா இருந்த நம்மளை, கல்லாக இருந்த நம்மளை வைரமாக மாற்றினது நம்ம அம்மா அப்பா தான். அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கற்றுக்க முடியும், அவங்களுக்கு வாட்ஸ்அப் வச்சுக்க தெரியும், ஏன் அவங்களுக்கு ட்விட்டர் கூட ஹேண்டில் பண்ண தெரியும், ஃபேஸ்புக்கில் பேஜ் ஓப்பன் பண்ண தெரியும். இது அத்தனையும் ஏன் தெரியுமா பண்ணலை? பழைய காலத்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ரூபாயினுடைய அருமையும் தெரியும். இன்றைக்கு சம்பாதிக்கிற நமக்கு தெரிவது இல்லை. நம்ம ஊர் பக்கம் கொங்கு மண்டலம், சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கும் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்கும். ஏங்கன்னா கோமனை கட்டிட்டு வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். காலையில் நீர் ஆகாரம் ஒரே ஒரு தடவை குடிச்சு விட்டாருன்னா அப்புறம் ஈவினிங்காக சாப்பிட்டு படுத்துட வேண்டியதான், பொழுதோடு படுத்துட வேண்டியதான். பொழுது விடியதுக்கு மேலே எஞ்சி வேலைக்கு போயிடுவார், வயல் வேலைக்கு. பார்த்தா தெரியவே தெரியாது அவ்வளோ பெரிய பணக்காரர்னு. ஏன்? ஒவ்வொரு ரூபாயினுடைய அருமையும் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்கள், நான் சொன்ன வாசகம் இது,
நாமளாக வாழ்கிறதுக்கு செலவு கம்மினா இன்றைக்குமே. நாம வாழ்வதற்கு செலவு மிக குறைவு. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ நினைப்பதற்கான செலவு தான் அதிகம். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் பண்ணுற தவறு, அடுத்த பெற்றோர்கள் போல வாழ நீங்கள் நினைக்கிறீங்க. அவன் குடும்பத்தில் பரதநாட்டியம் ஆடுறான், கொண்டு போய் சேர்த்துருக்கான், ஆட்டிட்டு போகிறான். இந்த அம்மா அவள் பிள்ளைய பார்க்குறது, ஏத்து வீட்டுக்காரி பரதநாட்டியம் அனுப்புகிறா அவள் குழந்தைய, இவன் ஒன்றுத்துக்கெல்லாம் வீட்லேயே இருக்கா. போ பரதநாட்டியம் கிளாஸ். அம்மா வேண்டாம்மா, எனக்கு பிடிக்காதம்மா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தாம்மா பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் சேர்த்து விடுங்க. அவள் போகிறான், நீ போ. அவள் 2 மாதத்தில் கட் பண்ணிவிட்டு ஸ்கேட்டிங் போயிடுவா. இந்த அம்மா, நீ முதல்ல ஸ்கேட்டிங் கிளாஸ் தானே கேட்ட, அதே போய்டு. இல்லைம்மா நான் பரதநாட்டியம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆடக்கூடாது, அதுக்கு போ. அடுத்தவன் வயிற்று வலிக்கே நாம் வாழ்ந்தால் நாம் எப்படி வாழ்கிறது? ரொம்ப ரொம்ப அதாவது கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒன்று சொல்லுவார், புத்தகங்களே தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஆசையாக போவேன். ஸ்கூலுக்கு போகணும் எஞ்சி ஓடுவோம் நம்மளாம். ஸ்கூலுக்கு போகிறப்ப ஈரோட்டில் மாட்டு வண்டியில் அந்த மஞ்சள் பை இல்லை அந்த காதி கிராஃப்ட் பை இருக்கும் காக்கி கலரில், அதை எடுத்து அந்த மாட்டு வண்டிக்கு வெளியில் நீட்டிட்டு கம்பு அதில் மாட்டிக்கிட்டு அதை பிடிச்சி தொங்கிட்டே போவோம். நான் இங்கே அப்படியே ஒரு 2 பையன் 3 பையன் தொங்குவோம். அவர் மாட்டு வண்டிக்காரர் அப்படியே ஏதாவது ஜாலியாக பேசிட்டு வருவார். நாங்கள் அப்படியே அந்த ஸ்கூலுக்கு போகிற அனுபவமே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வர்றதுனா கஷ்டமாக இருக்கும். 2 டெரர் ஃபெலோ வீட்டில் இருக்காங்க. அம்மா போனால் எதுக்கெல்லாம் அடி. நம்ம ஆளுங்க என்னென்னா, பழைய காலத்து பேரண்ட்ஸ் எப்படின்னா, இந்த காலத்து பேரண்ட்ஸ் சில விதத்தில் பரவாயில்ல. பழைய காலத்து பேரண்ட்ஸ் எப்படின்னா, சொந்தக்காரன்ட்டு சண்டை போட்டால் நம்மளை வந்து அடிப்பாங்க. ஏதோ டென்ஷன் எவனாவது பண்ணியிருப்பான், இங்கே வாடான்னு கூப்பிட்டு எங்கடா அங்கே போயிட்டுருக்கான்னு பலார் நிறைய எங்கே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எதுக்கிட்ட அரையிறன்னு இருக்கும் நமக்கு. சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஜாலியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதே. ஸ்கூலேருந்து வர்றது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்? படி 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 படி, மார்க்கெட்டு 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 மார்க்கெட்டு, ஓடு 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 ஓடு, வேலை செய் வேலை செய் வேலை செய் வேலை செய், சம்பாதி 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 சம்பாதி, மனுஷனாவே இருக்காத. அதுவும் இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் எத்திக்ஸ் அப்படி சொல்லித்தராங்க குழந்தைங்களுக்கு. இதில் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்டா, இன்றைக்கி என்னம்மா ஸ்நாக்ஸ்? ஆப்பிள். சரி நீ மட்டும் சாப்பிடு. ஏம்மா நான் மட்டும் சாப்பிட்ணும்? ஆப்பிள் காஸ்ட்லி. ஆப்பிளினுடைய விலை அதிகம் என்று நினைக்க தெரிந்த பெற்றோர்களுக்கு கூட படிக்கிற நண்பனினுடைய இதயம் அதைவிட விலை மதிப்பானது என்பது புரிவதே இல்லை. எப்படிலாம் எத்திக்ஸ் எஜுகேட் பண்ணுறோம் பாருங்க. நாம இதில் ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன், ஓகேம்மா நீ மட்டும் சாப்பிடு. அவன் அப்படியே வளர்றான், நான் மட்டும் வளர்ந்து சம்பாதிக்கிறான். அப்பா அம்மா வராங்க, டே உன் வீட்டில் இருந்துக்கிறேன்டா. வேண்டாம்மா நான் மட்டும் இருக்கேன். மேடம் சொன்னாங்களே, நீங்களாம் முதியோரம் போயிருங்க, நான் மட்டும் இருக்கேம்மா. நீ தானே சொல்லி கொடுத்த, நீ மட்டும் இரு, நீ யாருக்கு எதுவும் கொடுக்காதன்னு. நீ அப்பா அம்மா வரந்தாலும் நீ அடுத்த ஆள் தான், நீ போயிடு. நாம் என்ன தருகிறோமோ அதைத்தான் நம் குழந்தைகள் 1000 மடங்கு நமக்கு திருப்பி தரும். நீங்கள் நல்லதை தாருங்கள், உங்கள் குழந்தைகள் நல்லதை மட்டுமே திருப்பி தரும். குழந்தைகள் உலகம் அபாரமான ஒரு உலகம். அதில் பட்டாம்பூச்சிகளும் கலர் கலரான கனவுகளும் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஆச்சரியப்படும் ஆனந்தப்படும் உள்ளங்களும் மட்டும்தான் சொந்தம். ஒன்று சொல்லவா? ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்க, ஒரு கிண்டர் கார்டன் படிக்கிற குழந்தைங்க, ஒரு ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட போய் ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்க, ஒரு காட்டன் கேண்டி வாங்கி கொடுங்க. அந்த குழந்தை இந்த உலகமே தன்னோட கையில் நினச்சது போல நினச்சி சந்தோஷப்படும். ஒரு பஞ்சு மிட்டாயை ஒரு குழந்தை கையில் கொடுத்தா இந்த உலகமே கையில் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சி அந்த குழந்தை சந்தோஷப்படும். நல்லா வளர்ந்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள்கிட்ட இந்த உலகத்தையே போய் கையில் கொடுங்க, அவன் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் பார்ப்பான். இவ்வளோ தானா, இன்னும் எனக்கு வேணும்னு நினைப்பான். அதான் நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், சார் நம்மலாம் 6 மாதம் 8 மாதம் குழந்தையா இருக்கிறப்ப இப்போலாம் இதெல்லாம் கிளுகிழுப்பெல்லாம் இப்போலாம் ஊர் பக்கம்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் டவுனில், சேலம் டவுனில் கூட, ராசிபுரம் டவுனில் கூட இல்லை, கிராமத்தை பகுதியில் தான் இந்த கிளுகிழுப்பெல்லாம். குழந்தையா இருக்கிறப்ப அழுதோம்னா கிளுகிழுப்பை காட்டுவாங்க, கரெக்டாக நம்ம சிரிப்போம்.
உடனே அந்த குழந்தை சிரிக்கும். அதே ஆள் ஒரு 40 வயசு ஆயிடுது, ஒரு பிரச்சனை, அழுகிறார். கிட்ட கொண்டு போய் கிளுப்பிய அழுகாத பலார்னு அறைய மாட்டான். தம்பி ஒன்றும் இல்லைப்பா, இன்னும் தண்ணி எடுத்துகிட்டு போயிருமா, வேண்டாம். ஏன்னா அவங்க தண்ணி குடிச்சு பேசிகிட்டே இருப்பான்னு நினைப்பாங்க. கரெக்டாக தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொல்லுவார், குழந்தைகள் உள்ளம் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட ஆனந்தப்படுகிற உள்ளம், வளர்ந்த மனிதர்கள் உள்ளம் பெரிய பெரிய ஆனந்தத்தை கூட வருத்தமாக பார்க்கிற உள்ளம்பார். உண்மை அது, உண்மை அது. நீங்கள் இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தை டாக்டர் ஆகுது, உங்கள் குழந்தை இன்ஜினியர் ஆகுது, உங்கள் குழந்தை பிஸ்னஸ்மேன் ஆகுது, இல்லை உங்கள் குழந்தை வந்து ஒரு நல்ல தலைவன் ஆகுது, இல்லை உங்கள் குழந்தை விவசாயம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்கள் குழந்தை நல்ல மனிதனாக மாறுவது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சார் சொன்னார்ல, இன்றைக்கி மேடம் சொன்னாங்களா சார் சொன்னாங்களான்னு தெரில, இன்றைக்கி திருடன் மாதிரி இருக்கிற அத்தனை பேருமே ஹைஃபை ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கான்னு யார் சொன்னது? சார் சொன்னார். பழைய காலத்தில் வில்லன்லாம் அப்படியே ரெட் லைட்டை கீழே வைப்பாங்க, லைட்டு மாறிக்கிட்டே இருக்கும், நம்பியார் படத்தில் வர மாதிரி. இப்போல்லாம் நல்ல ஹீரோ மாதிரி இருக்கான், அவன் தான் 1ஆம் நம்பர் வில்லனாக இருக்கான். யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ சம்பவங்கள் பேப்பரை திறந்தா நடக்குது. அப்போ நீங்கள் எஜுகேட் பண்ண வேண்டியது என்ன? ஒரு சேர்மேன் சார் சொன்னார், வேல்யூஸ் சொல்லித்தரோன்னு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. வேல்யூவே தெரியறதில்ல. நான் பேசிகிட்டு இருந்தேன், சேர்மேன் சார் உள்ள பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னேன், குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்குது, குழந்தை மேக்ஸில் சூப்பராக இருக்குது, குழந்தை ஜென்ரல் நாலேஜில் சூப்பராக இருக்குது, சயின்ஸ் அப்படியே பார்ட்டாக பிரித்து சொல்லுது, எந்த கண்ட்ரி ஃப்ளாகை காமிச்சாலும் இது வந்து இந்த கண்ட்ரியோடது, எந்த நாட்டு கொடியை காமிச்சாலும் இது இந்த நாட்டினுடைய கொடின்னு சொல்லுது. ஆச்சரியமாக இருக்குது, உலக அதிசயங்களை சொல்லுது. ஆனால் வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தா வாங்கன்னு சொல்ல தெரியல. இதுவா கல்வி? இதுவா கல்வி? இதுவா வேல்யூ? இதுவா எஜுகேஷன்? சில வீட்டுக்கெலாம் நான் போகிறேன், கூப்பிடுவாங்க வாங்க மகேஷ்னு. சரி டைம் இருக்கிற நேரத்தில் நண்பர்கள் வீட்டுக்கு போனால், அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன். உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்கு 3 மணி நேரம் சாப்பிட்டுவிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். 3 மணி நேரம் என் ஃப்ரெண்டு கெஞ்சறான் அவன் குழந்தைகிட்ட, அங்கிளுக்கு ஹாய் சொல்லு, அங்கிளுக்கு ஹாய் சொல்லுன்னு. வாடா டேன்ட்டு உக்காந்துருக்கான் அவன். இதில் வேறு என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் வேறு, விஜய் டிவியில் வருவார்ல யார், என் ஃப்ரெண்டு, அவன் அப்படியாங்கிறான், நம்ம மேடம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வரவங்கள வாங்கன்னு கூப்பிட தெரியாத ஒரு கல்வி, வீட்டுக்கு வரவங்களுக்கு மரியாதை தர தெரியாத ஒரு கல்வி. பழைய காலத்தில் பெரியவங்க வீட்டுக்குள்ள வந்தால் குழந்தைங்க எந்திரிச்சு நிற்கலைன்னு அடிப்பாங்க. வீட்டுக்குள்ளே பெரியவங்க வந்தால் குழந்தைங்க நம்மள சேரில் உட்காந்தோன்னா எங்கள் அப்பா எட்டி மிதிப்பார். ஏட்டா வராரு பெரியப்பா மாமாலாம் உள்ள வராங்க, நீ என்ன அப்படியே ஹாயாக உட்காந்து கிடக்க, எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிட மாட்டியா, வணக்கம் சொல்ல மாட்டியா? ஏன் குழந்தைங்க இன்னைக்கு சொல்கிறது இல்லைன்னா நாமளே சொல்கிறது இல்லை. விஷயம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சொந்தக்காரனை பற்றி கிளின்னு கிழிக்கிறது புருஷனும் பொண்டாட்டியும். மாமன் உருப்படாதவன், சித்தப்பன் உருப்படாதவன், இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு தெருவில் அனாதையாக பிறந்திருக்கலாம், அவெல்லாம் வரட்டும், காலை வெட்டுறேன், கையை வெட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஆச்சா போச்சான்னு பேசிவிட்டு அடுத்த நாள் சித்தப்பா மாமா வந்தால் வாங்க மாமா வாங்க சித்தப்பாங்கிறது. குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிறான், சித்தப்பா மாமா மென்டலா இல்லை அப்பா அம்மா மென்டலான்னு தெரில அவனுக்கு. இவ்வளோ திட்டி அவனுக்கு வரானுங்க, இவ்வளோ திட்டிவிட்டு இவனுக்கு கூப்பிட்றானுங்களேன்னு பார்க்குறான். சார் ஒன்று சொல்லவா, உறவுகளுக்குள் 1000 சண்டைகள் வரலாம், உறவுகளுக்குள் 1000 பிணக்குகள் வரலாம், உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி அவமானங்களை தூற்றிக்கொள்ளலாம், அசிங்கமாக பேசிக்கொள்ளலாம். ஆனால் உறவுகளை விட ஆக சிறந்த பலம் மனிதன் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை என்று நம்புங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். நிறையா ஸ்கூலில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம பள்ளியில் அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. பிரின்ஸிபல் சாரே படிக்காமல் படமாக போட்டு விட்டார், நல்லது. படித்தா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதே அவங்கவுங்க குழந்தைங்க ஆடுறது தான் பார்ப்பாங்க. நம்ம பெற்றோர்களுக்கு சில ஒழுக்கங்கள்லாம் இருக்குது. அவங்க குழந்தைங்க ஆடி முடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், மற்ற குழந்தைங்களாம் சம்மந்தமே இல்லை. சில அம்மா அப்பா இருக்காங்க, ஆடி முடித்தா நான் அங்கேருந்து கிளம்பி நேரம் அப்படி வர்றது, மேம் முடிஞ்சிருச்சா, அதான் முடிஞ்சிருச்சே பார்த்தீங்களே, இல்லை வீட்டுக்கு கூட்டு போகலாமா, உங்கள் வீட்டை விட இங்கே அவன் சந்தோஷமாக இருக்கான் நம்புங்க. இங்கே வேர்க்கலாம், இங்கே பசிக்கலாம், இங்கே அப்படியே ரொம்ப நேரமாக சும்மா உட்காந்துருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி அவன் ஹாப்பியாக இருக்கான் பின்னாடி.
அங்கே அவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்குது, அவன் பேசுகிறது அத்தனையும் எனக்கு கேட்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். தள்ளாதிரி நவுல்ட்டு உட்காரு, ஏன்ட்டு இப்படி பண்ண, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆனால் நம்ம ஸ்கூல் பஸ் வேன் எதுனா இருக்குது, நம்மளுக்கு இருக்குது, பஸ்ஸு வேன் இருக்குது. எத்தனை பேர் வீட்டுக்கு வேன் பிக்கப் பண்ண வருது? எல்லார் வீட்டுக்கும். எத்தனை பேருக்கு வேன் டிரைவரோட பேர் தெரியும்? பாதி கூட இல்லை. எத்தனை பேர் வேன் டிரைவருக்கு உங்கள் குழந்தைங்க வேனில் ஏறினோன்னே அங்கிளுக்கு குட் மார்னிங் சொல்லுன்னு சொல்லி தந்திருக்கீங்க? இன்னும் கம்மி, 4 பேரோ 5 பேரோ. ஒன்று சொல்லவா? ஒரு சமுதாயத்தினுடைய ஆகச் சிறந்த அன்பு எதிலிருந்து தெரியுமா துவங்குகிறது? உங்கள் குழந்தைங்களுக்கு அன்பை சொல்லித்தரணுங்கிறது எதுலேருந்து தெரியுமா துவங்குது? கிண்டர் கார்டனில் உங்கள் குழந்தைங்க படித்தா, உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிற ஆயாமான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, நீங்கள்லாம் வீட்டில் ஒரு தாய் தான். அந்த செக்ஷனில் படிக்கிற நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 25 குழந்தைங்க, 22 செக்ஷன், 50 குழந்தைங்களுக்கு ஒரே தாய், அந்த ஆயாம்மா தான். கரெக்டா? அவங்ககிட்ட போய் யாராவது பேசியிருக்கீங்களா? அவங்க பேர் கேட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு வணக்கம் சொல்லுன்னு சொல்லி தந்திருக்கீங்களா? அவங்களுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்லி தந்திருக்கீங்களா? வேன் டிரைவர் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. மாமான்னு சொல்லியிருக்கீங்களா? குட் மார்னிங் சொல்லுன்னு சொல்லி தந்திருக்கீங்களா? கரெக்ட் டைமுக்கு வந்து ஹார்ன் அடித்தா அவங்களுக்கு கோபம் வருது. இவன் வேற என் நேரமும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு. ஏன்? அவர் உங்கள் குழந்தைங்களை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு வந்து நம்ம ஞானோதயில உடப்போட வேலை மட்டும்தான் பண்ணுறாரா வாழ்க்கையில்? அந்த வேன் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை குழந்தைங்களை ஏற்றிட்டு வந்து ட்ராப் பண்ணணும். கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு வந்து ஹார்ன் அடித்தா பேரண்ட்ஸுக்கு கோவம். என்ன ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாப்லையா? குழந்தைய வச்சுக்கிட்டே பேசுறது. இந்த அம்மா அதிசயமாக சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பி வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு வேன் டிரைவர். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மனசாட்சியே இல்லாமல் பேசுறது நமக்கு மட்டும்தான் சொந்தம். எல்லா வேன் டிரைவர்ஸும் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். ஒரு சராசரி மனிதன் மீது அன்பை செலுத்துகிற பக்குவத்தை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தந்தால் மட்டும்தான் நாளைய சமுதாயத்தில் மனிதாபிமானம் என்பது தழைத்து வளரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இன்னொன்று, அம்மா அப்பா வீட்டில் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் ஏற்படுத்திக்கிங்க. தமிழோ ஆங்கிலமோ நியூஸ் பேப்பர் படிங்க, குழந்தைங்களை உட்கார வைங்க. அதுக்கு தெரியலைனாலும் சொல்லி கொடுங்க. பேசிக்காக நீங்கள் இப்போ இருந்து ஆரம்பித்தாதான் அதுக்கு நல்லது. சமுதாயத்தில் என்ன நடக்குதுங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியணும். இன்றைக்கி வந்து 1 வயது குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குது, ஒரு வயசு பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்குது, 1 வயசு பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்குது. கரெக்டாக? எல்லா குழந்தைங்களுமே ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்கன்னு பேதம் இல்லாமல் எல்லா பக்கமும் எல்லா விஷயமும் நடக்குது. இதுலேருந்துலாம் குழந்தைங்க மீண்டு வளரணும்னா அம்மா அப்பா குழந்தைங்களோட உட்காந்து பேசணும், எல்லாத்தையும் பேசணும். இங்கே இருக்கிற பெற்றோர்கள் தெரிஞ்சுங்க, கலாச்சாரம் பண்பாடுன்னு ஓரளவு நம்ம எஜுகேட் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அதை தெரிய வைக்கணும். அந்த கட்டாயத்தில் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்காங்க. அத்தனை பேருமே இங்கே இருக்கிற அத்தனை பேரும் மறந்துடாதீங்க. உட்காந்து பேசி புரிய வைங்க. எந்த நேரத்தில் நீங்கள் தோழனாக இருக்கணுமோ தோழியாக இருக்கணுமோ அப்போ தோழனாக இருங்க, தோழியாக இருங்க. எந்த நேரத்தில் நீங்கள் ஆசிரியர்களாக மாறணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆசிரியர்களாக மாறுங்க. எந்த நேரத்தில் நீங்கள் தவறு செஞ்சால் தண்டனை கொடுக்கணுமோ அப்போ நீதிபதியாக மாறுங்க. ஒரு பெற்றோர் என்பவர் எல்லா வேலையும் செய்யணும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி சொசைட்டி அப்படி. எத்தனை பேர் குழந்தைங்களோட உட்காந்து பேசுகிறீங்க? கை தூக்குங்க. சும்மா 2 வாரத்தை சாப்பிட்டியான்னு கேட்குறது இல்லை. உட்காந்து பேசணும்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இன்றைக்கி என்னடா நடந்துச்சு, உன் ஃப்ரெண்டு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கணும். இன்றைக்கி என்ன பண்ண, கிளாஸ் ஜாலியாக இருந்துச்சா, நல்லா சாப்பிட்டியா, உன் ஃப்ரெண்டு என்னென்ன கொண்டு அப்படி கேட்கணும். எடுத்துரும் நல்லா படிச்சிங்க. அதுக்கப்புறம் பேசவே மாட்டான். வீட்டில் மோசமான கும்பல் நினச்சிக்குவான். எல்லா ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? என்ன நான் கேட்குறேன், உங்கள் குழந்தைய பெற்றதெல்லாம் இதுக்கு தானா? ஹோம்ஒர்க் எழுத படிக்க மார்க் வாங்க, ஹோம்ஒர்க் எழுத படிக்க மார்க் வாங்க, ஹோம்ஒர்க் எழுத படிக்க மார்க், இதுக்கு தானா? எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு சுயநலம். நல்லா படித்தா கடைசியில் எங்களுக்கு ஒரு சோறு போடுவான், இப்படி நினச்சே வளர்க்குறது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியல. யார் கிளாஸில் தூங்குனா, யார் கிளாஸில் மேம்
எப்பயுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சைக்காலஜியாக சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் இருக்குது, அடுத்து அவமானப்பட்டால் நமக்கு பிடிக்கும். இப்போ பாருங்கள், என்னை பாராட்டுறப்ப நீங்கள் யாருமே கைத்தட்டலை. எனக்கு ஈரோடு மகேஷ் யாருன்னே தெரியாதுன்னு மேடம் சொன்னாங்க, எல்லோரும் கைத்தட்டினீங்க. கரெக்டாக? அதனால் குழந்தைங்கிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசணும்னா, கிளாஸில் மேம் யாரை திட்டினாங்க அப்படின்னு கேளுங்க, உற்சாகமாயிடுவான். அந்த ரித்தீஷ் இருக்கான்லம்மா, ரொம்ப சேட்டை பண்ணான், செம்ம திட்டு வாங்கினாம்மா இன்னைக்கு. அப்படியா, என்ன பண்ணா? அம்மா அவன் சொன்ன பேச்சு கேட்கலப்பா, ஸ்நாக்ஸ் டைமில் அவன் ஸ்நாக்ஸே சாப்பிடல, அதான் மேம் திட்டினாங்க. அப்படியா அப்படின்ட்டு அவனை என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அவனுக்கு எஜுகேட் பண்ணணும். முதல்ல என்கரேஜ் பண்ணணும், அப்புறம் எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட் பண்ணணும்? ரித்தீஷ் உன் ஃப்ரெண்டு தான்டா செல்லம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், அது ஹெல்த்தி, அதுக்கு தானே அம்மா ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க, நீ உக்காரு, உங்கள் அம்மா கொடுத்த ஃப்ரூட்ஸ் நல்லா இல்லை, உனக்கு பிடிக்கலன்னா இது வேணுமான்னு பாரு, என்னோடய ஃப்ரூட்ஸ் வேணால் நீ சாப்பிடு, உன் ஃப்ரூட்ஸை நான் சாப்பிட்றேன்னு நீ சொல்லணும்டா செல்லோன்னு எஜுகேட் பண்ணணும். அதோட கை தட்டிட்டு நிறுத்திவிட்டா நாளைக்கு நம்மளையும் அதே தான் பண்ணுவோம். ஓகேவா? முதல்ல என்கரேஜ் பண்ணுங்கள், அப்புறம் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். குழந்தைகள் உலகம் மிக மிக அற்புதமான உலகம். இங்கே ஞானோதயாவில் இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிஸ்டம். வேல்யூவை எஜுகேட் பண்ணுறீங்க, மரம் நட சொல்லித்தரீங்க. நான் இன்றைக்கி பெற்றோர்களை பார்க்குறேன், மண்ணில் கை வச்சா பதறாங்க. மண்ணில் விளையாடாத, மண்ணில் விளையாடாத, அப்புறம் என்ன வானத்திலே விளையாடுவாங்க? ஊர் பக்கமே அப்படி ஆயிடுச்சு, எனக்கு கவலையாக இருக்குது. சரி, மெட்ராஸ் மெட்ரோ சிட்டியில் தான் அப்படின்னா, ஊர் பக்கமே விளையாடாத விளையாடாத விளையாட, மண்ணில் கையை வைக்காத, மண்ணில் கையை வைக்காதன்னு சொல்கிறோம், மண்ணில் தான் போவே போகிறோம். மண்ணில் கையை வைக்காத, அதை பண்ணாத, இது டேட்டு அது டேட். இந்த மண் மீதான பாசம் எப்பொழுது வரும் என்றால், இந்த மண்ணில் நம் உடல் புரண்டு புரண்டு விளையாடுகிற பொழுதுதான் இந்த மண்ணுக்கும் நமக்கும் இடையான தொடர்பு அதிகரிக்கும். ஒரு வெளிநாட்டில் வாழுகிற மனிதனுக்கு தமிழ்நாட்டு மண்ணினுடைய வேல்யூ என்னன்னு தெரியும், மதிப்பு என்னன்னு தெரியும். நம்ம இங்கே இருக்கோம்ல, நமக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. தயவு செஞ்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்கள் குழந்தைங்களை அவர்களுடைய சுதந்திர வானில் பறக்க அனுமதிக்கிற பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உறவுகளுக்கான மதிப்பை சொல்லிக் கொடுங்கள். ஒழுக்கமாக வாழ்வதால் எவ்வளவு உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதை கற்றுக் கொடுங்கள். படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட பண்பும் அவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்கள். உன் ஆசிரியர் தான் நீ கல்வி நிறுவனத்தை விட்டு வெளியில் வருகிற வரை உனக்கான முதல் பெற்றோர் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இயற்கையான இடங்களுக்கு அழைத்து சென்று இயற்கையை ரசிக்கவும் இயற்கையை நேசிக்கவும் கற்றுக் கொடுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுவதால் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துங்கள். வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்கள். சொந்த கால்களில் அவர்கள் நிற்பதனுடைய அவசியத்தை அவர்களுக்கு புரிய வையுங்கள். தாயும் தந்தையும் குழந்தைகள் இருக்கிற பொழுது தவறான வார்த்தைகள் பேசி சண்டையிடுவதை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் தாத்தாவும் பாட்டியும் இருந்தால் அந்த வாழ்க்கை கொண்டாட்டமான வாழ்க்கை என்று நினைத்து கொள்ளுங்கள். உறவினர்களோடு மாதம் ஒரு முறையாவது சந்திக்கிற வாய்ப்பை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். நல்ல பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிடுவதற்கான ஆரோக்கியமான சூழல் மிகுந்த வீடுகளாக உங்கள் வீடுகளை மாற்றுங்கள். வாழ்வது ஒரு முறை, இனி வாழட்டும் இனி வருகிற தலைமுறை. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.